ஜோஹோவோட செகண்ட் ரவுண்ட் கோடிங் ரவுண்டு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு கொஸ்டின் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டினை வந்து 2 மெத்தடில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் 2 எபிசோட்ஸில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி சால்வ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 12345ன்னு பிரிண்ட் பண்ணேன். அடுத்த லைனில் 23451, அடுத்த லைனில் 34512 இப்படி பிரிண்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் எபிசோடில் என்ன பண்ணியிருந்தேன், அதாவது ப்ரீவியஸ் எபிசோடில் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு டிஜிட்டு 1 தனியாக பிரிண்ட் பண்ணேன், 2 தனியாக பிரிண்ட் பண்ணேன், 3 தனியாக பிரிண்ட் பண்ணேன், 4 தனியாக, 5 தனியாக, அப்புறம் நியூ லைனு, அப்புறம் 2 தனியாக, 3 தனியாக, 4 தனியாக, 5 தனியாக, 1 தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை என்ன ஆகுதுன்னா, இந்த 1 வந்து கடைசியில் போயிட்டு அப்பெண்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து கடைசியில் போயிட்டு அப்பெண்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து கடைசியில் போயிட்டு அப்பெண்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து கடைசியில் போயிட்டு அப்பெண்ட் ஆகுது. இதுதான் வந்து லாஜிக். இதை வந்து இப்போ 3வது மெத்தடில் பண்ண போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 லூப் இல்லாமல் பண்ண முடியாது. ஏற்கனவே 2 மெத்தட்லேயும் 2 லூப் வச்சுருந்தேன். ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நெஸ்டட் லூப் இல்லாமல் பண்ணியிருந்தேன். 2வது மெத்தடில் நெஸ்டட் லூப் வச்சு பண்ணியிருந்தேன். இப்போயும் என்ன பண்ண போகிறோம்னா, நெஸ்டட் லூப் வச்சு தான் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் லாஜிக்னா கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக். அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு லூப், அதாவது இன்புட் முதல்ல வாங்கிக்கிறேன். scanf-ல n is equal to 5. எக்ஸாம்பிளுக்கு நான் 5 தான் வச்சு எல்லா ப்ரோக்ராம்லையும் பண்ணேன். இங்கே என்ன பண்ணுறேன், 5ன்னு சொல்லிட்டு இன்புட்டு வாங்கிக்கிறேன். n is equal to 5 வாங்கிக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னு ஒரு ஃபார் லூப்பு, இது ஐ லூப்புன்னு வச்சுக்குவோம். இந்த ஐ லூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் n வரைக்கும் போகுது. அதாவது வந்து 4 வரைக்கும் போகும். லெஸ் தேன் n எது வரைக்கும் போகும், 4 வரைக்கும். அடுத்து ஒரு ஃபார் லூப்பு, இந்த லூப் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஜே லூப்பு. இது வந்து 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் போகுது. 1ல் ஆரம்பித்து எது வரைக்கும் போகுது, 5 வரைக்கும் போகுது. இது 0ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் போகுது. இது 1ல் ஆரம்பித்து எங்கே போகுது, 5 வரைக்கும் போகுது. இது முடித்த உடனே இந்த லூப்புக்குள்ளே தான் சில கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். என்ன கால்குலேஷன், இதுதான் கால்குலேஷன். அதே எஸ்ஸு, நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பேன்னா n வாங்கியிருப்பேன், ஐ வாங்கியிருப்பேன், ஜே வாங்கியிருப்பேன், எஸ்ன்னு ஒரு வேரியபிள் வாங்கியிருப்பேன். இது கால்குலேஷனுக்கு. இந்த எஸ்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ப்ளஸ் ஜே மாடுலஸ் n. ஏற்கனவே மாடுலஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரிமைண்டராக கொடுக்கும், மீதமாக கொடுக்கும். இப்போ இங்கே தான் வந்து சின்ன ட்விஸ்ட்டு. இஃப் எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால், இப்படி கால்குலேட் பண்ணி மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த எஸ் வேல்யூ 0வாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே எதை பிரிண்ட் பண்ணுங்கன்னா n வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க. எல்ஸாக இருந்தால் பிரிண்ட்டு எஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லூப்பை முடிச்சுக்கிறோம். இப்போ ஒரு பிரிண்ட்டு நியூ லைன், அடுத்த லைன் வரத்துக்கு இந்த ஃபார் லூப்பை என்ன பண்ணுறோம், முடிச்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். இவ்வளவு தான் லாஜிக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, முதல் லூப்பு 0லேருந்து 4 வரைக்கும், அதாவது n-1 வரைக்கும். 2வது லூப்பு 1லேருந்து n வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேஷன். இதுதான் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ஜே மாடுலஸ் n. இந்த இப்படி கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து 0வாக இருந்தால் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா என்ன பிரிண்ட் பண்ணிட போகிறேன். என்னென்னா 5ன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட போகிறேன். இல்லைன்னா அதில் ஆக்சுவலாக என்ன கால்குலேஷன்ஸ் வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோங்களா. நெஸ்டட் லூப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே n வேல்யூ 5, இது மாற போகிறதே கிடையாது. ஐயோட வேல்யூ முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்கும், 0வாக இருக்கும். இதுவும் மாறாது. ஜே வேல்யூ தான் என்ன ஆகிட்டா இருக்கும், 1 2 3 4 5ன்னு மாறும். ஸோ அடுத்து ஜேயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ கால்குலேஷனில் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே மாடுலஸ் n, அதாவது 0 ப்ளஸ் 1 மாடுலஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 1. ஸோ என்ன ஆகும், 1 பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது கண்டிஷன் செக் பண்ணுறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 0 இல்லை, அதனால் எது தான் பிரிண்ட் ஆகணும், எஸ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். எஸ் வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஜேயோட வேல்யூ 2ன்னு மாறுது. ஜேயோட வேல்யூ என்னென்னு மாறுது, 2ன்னு மாறுது. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் மாடு 5 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 2. இப்போ வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் அகெயின் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. இஃப், அதாவது வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் 2ஆக இருக்குது. ஸோ எஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே என்ன ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3 mod 5 விச் இஸ் ஈக்குவல் டு 3. அகெயின் இஃப் கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஆகுது. எஸ் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 4 மாடுலஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 4.
அகெயின் என்ன ஆகுதுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது, ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போகுது. என்ன ஆகுது, எஸ் பிரிண்ட் ஆகணும், 4 பிரிண்ட் ஆகுது. ஸோ 4 பிரிண்ட் ஆகிடுது. இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 + 5 mod 5 which is equal to எவ்வளவு 0. ஏன்னா வந்து ரிமைண்டர் வந்து 0, 5/5 வந்து ஒரு டைம் போகும், கோஷன்ட் வந்து 1 இருக்கும், மீதம் எவ்வளோ இருக்கும் 0 வந்துடுது. ஸோ இந்த இடத்துல 0 வந்துடுது. ஏற்கனவே எது எல்லா இடத்துலையும் 0 வராமல் இருந்தது, இந்த இடத்துல 0 வருது. இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. என்ன பிரிண்ட் ஆகணும், n பிரிண்ட் ஆகணும். என்னோட வேல்யூ என்ன, எப்போவுமே 5 தான். அப்போ இந்த இடத்துல 5 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அகெயின் ஜே இஸ் ஈக்குவல் டு 6 வரும்போதும் லூப் என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. இன்னர் லூப் எண்ட் ஆகுது. இப்போ அடுத்த லூப்பு போகணும், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இந்த லூப் விட்டு வெளியில் வரும்போதும் இந்த லூப், அதாவது இன்னர் லூப் பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிச்சு, இங்கே முடியுது. இந்த லூப் விட்டு வெளியில் வரும்போது என்ன ஆகுது, ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற கர்சர் இங்கே வந்துடுது. ஓகேங்களா. இப்போ வந்து அகெயின் இங்கே போகும்போதும் ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஃபஸ்ட்டு ஜேயோட வேல்யூ அகெயின் இங்கேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஜேயோட வேல்யூ 1. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே mod n. அப்போ என்னன்னு வரும், 1 + 1 mod 5 which is equal to 2. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 0 இல்லை, ஃபால்ஸ் பார்ட்டு. என்ன பிரிண்ட் ஆகணும், எஸ் தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகிடும், 2 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ ஜேயோட வேல்யூ இப்போ 2 ஆகும். ஸோ அகெயின் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ வேல்யூ 1 தான், ப்ளஸ் 2 mod 5 which is equal to 3. ஸோ அகெயின் இங்கே என்ன ஆகுது, 0 இல்லை, ஃபால்ஸ் பார்ட்டுக்கு தான் போகுது. எஸ் வேல்யூ 0 ஆகலை, ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போகுது, எஸ் தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ எஸ்ன்ற வேல்யூ 3 பிரிண்ட் ஆகிடுது. அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா j is equal to 3, s is equal to 1 + 3 mod 5 which is equal to 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்ட்டு தான், 0 இல்லை, ஃபால்ஸ் பார்ட்டு. ஸோ அகெயின் என்ன ஆகுது, 4 பிரிண்ட் ஆகுது. ஸோ j is equal to 4. இப்போ s is equal to 1 + 4 mod என்னது 5. அப்போ 5 mod 5 வந்து 0 ஆகிடுது. 5 mod 5 என்னது 0 ஆகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட்டு பிரிண்ட் ஆகணும். அப்போ n வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகுது, n வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அடுத்து j is equal to 5. இப்போ வந்து s is equal to 1 + 5 mod என்னது 5. அப்போ 6 mod 5 இங்கே வந்து ரிமைண்டர் என்ன வந்துடும், 1 வந்துடும். இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும், 1 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஜேயோட வேல்யூ 6 ஆகுது. 6 ஆகும்போதும் அகெயின் ஃபால்ஸ், அதாவது ஃபார் லூப்பு இங்கே ஃபால்ஸ் ஆகிடுது. லூப் போட்டு வெளியில் வரும்போது என்ன பிரிண்ட் ஆகுது, நியூ லைனு. இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். தட்ஸ் ஆல். இதே மாதிரி ஐயோட வேல்யூ 2 ஆகும். அப்புறம் J1 J2 J3 J4 J5 J6 ஆக போதும் நியூ லைன் வந்துடும். அகெயின் ஐயோட வேல்யூ 3 ஆகும். அகெயின் ஐயோட வேல்யூ 4 ஆகும். ஒவ்வொரு முறையும் J வேல்யூ 1 2 3 4 5 வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் போதும் வரிசையாக நம்மளுடைய அவுட்புட் என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் எழுதிடுவோம். ஹெடர் ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். stdio.h void main. இப்போ வந்து இன்டீஜரில் இன்ட்டு n என்னுடைய இன்புட்டு, i அவுட்டர் லூப்பு, j இன்னர் லூப்பு, s கால்குலேஷனுக்கு. ஸோ முதல் எடுத்தோன்னு ஒரு printf என்டர் n, ஒரு scanf %d ஆம்பர்சண்ட் n வாங்கியாச்சு. சரிங்களா. 2 லூப் வேணும். முதல் லூப்பு ஃபார் i is equal to 0ல் ஆரம்பிக்குது, i less than n ++ i. ஃபார் j is equal to 1ல் ஆரம்பிக்குது, j less than equal to n ++ j. இப்போ கால்குலேஷன் பார்ட்டு s is equal to i + j மாடுலஸ் n. இப்போ கண்டிஷனு if s is equal to 0 இருந்தால் printf %d ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும், n பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா. எல்ஸாக இருந்தால் printf %d ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, எஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணுங்கள். முடிச்சு வெளியில் வரும்போதும் ஒரு printf \n. அகெயின் அவுட்ரு ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணுங்கள்.
வாய்டு மெயினில் இருக்கக்கூடிய பிரேசஸை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த ஒரு ப்ரோக்ராமை 3 மெத்தடில் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டிஜிட்ஸாக பிரிண்ட் பண்ணாமல் மொத்தமாக 5 டிஜிட்னா 5 டிஜிட், அடுத்த 5 டிஜிட், அடுத்த 5 டிஜிட்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது மெத்தடில் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டிஜிட்ஸாக பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். மேட்ரிக்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சைக்ளிக் பெர்முடேஷனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அரே யூஸ் பண்ணலை. ரெண்டாவது எந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருந்தோம். மூணாவது மெத்தடும் கிட்டத்தட்ட அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன இங்கேயும் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அரே யூஸ் பண்ணலை. ரெண்டாவது என்ன யூஸ் பண்ணல, எந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணல. இது மாதிரி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. உங்ககிட்ட இது மாதிரி கோடிங் லாஜிக்ஸ் விதவிதமாக நீங்கள் செய்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஜோஹோவில் கேட்கக்கூடிய இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேள்விகளாக எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, வேரியஸ் மெத்தட்ஸில் மினிமம் ஒரு 2 அல்லது 3 மெத்தடில் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.